தேவனுக்கே மகிமை உண்டாக. ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். பதில் கொடுக்கும் தேவன் என்ற தலைப்பில் யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இந்த யோனாவின் விண்ணப்பத்திற்கு தேவாதி தேவன் எவ்வாறு பதில் கொடுத்தார் என்ற சம்பவம் நம் அனைவருக்குமே நன்கு தெரிந்ததுதான். இதிலிருந்து நாம் சில காரியங்களை இன்று கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, தேவன் நம்மை குறித்து தன்னுடைய புத்தக சுருளிலே எவையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாரோ அவை எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே அவர் நேர்த்தியாய் நடத்தி முடிக்கிற தேவனாக இருக்கின்றார். இதற்கு எத்தனை தடை வந்தாலும் இந்த தேவனுடைய செயல்களை தடுக்கவோ தடை செய்யவோ யாராலும் முடியாது. அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் என்னவென்றால், அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் கீழ்ப்படிதல் தான் அன்பை வெளிப்படுத்துகின்ற செயலாக இருக்கின்றது. இரண்டாவதாக, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அவருடைய பிரசன்னத்தில் நாம் எப்பொழுதும் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே வருகின்ற சவால்களையும் சோதனைகளையும் நாம் மேற்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்றால் அவருடைய பிரசன்னம் நமக்கு வேண்டும். இந்த உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பான இடமும் நாம் வாழ்வதற்கான உகுந்த இடமும் என்னவென்றால் இந்த தேவாதி தேவனுடைய அருகாமையின் நிழல்தான். இங்கேதான் நாம் வாழ்வதற்கான நிறைவான பாதுகாவலும் துல்லியமான ஆலோசனைகளும் கிடைக்கின்ற இடமாக இருக்கின்றது. மூன்றாவதாக, நாம் மனுஷீகமாக சில தவறுகளை தெரிந்தோ தெரியாமலோ செய்து விடுகின்றோம். இவ்வாறு நாம் தவறு செய்தவுடன் அவற்றை உடனே உணர்கின்ற உணர்வுதான் நமக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற நெருக்கமான உறவை காட்டுகின்றது. இந்த உணர்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற கால அவகாசம்தான் இந்த தேவனோடு இருக்கின்ற உறவின் நெருக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த நெருக்கம்தான் நம்மை ஷார்ப்பாக வைக்கிறது, தேவன் விரும்புகிற ஷேப்பும் பண்ணுகிறது. அதனால் நாம் தேவனோடு நெருக்கமான உறவு கொள்ள வேண்டும். நான்காவதாக, தேவனுக்கு விரோதமாய் செயல்படும் ஒரு தனி மனிதனுடைய செயல் இயற்கையையே பாதிக்கும் ஆற்றல் உடையதாக இருக்கிறது. அது அநேகருடைய வாழ்க்கையிலே அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் தாம் ஒருவரே சகலத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்கின்றவராய் இருக்கிறார். அவரை அன்றி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எனவே அவரோடு இணைந்து அவருடைய சித்தத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் செயல்பட்டு அவரோடு நாம் பயணிக்க வேண்டும். ஐந்தாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில வேளையிலே நாம் தடுமாறும் பொழுது தேவனுடைய சத்தத்தை மீறி நாம் செயல்பட்டு விட்டாலும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உடனே நமக்கு உத்தரவு கொடுக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகின்ற தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நடந்து முடிந்த காரியங்களை குறித்து பேசுவதும் இல்லை, நம்முடைய குறைவுகளை அவர் மீண்டும் உணர்த்துகிற தேவனும் அல்ல. இந்த தேவாதி தேவன் நாம் அடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை பேசுகிறவராய் இருப்பதினால் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆறாவதாக, வாழ்க்கையின் நகர்வுகள் நம்முடைய விருப்பத்தின்படி செயல்படாமல் இருக்கும் என்றால் அது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற மனம் நமக்கு வேண்டும். ஏனென்றால் நம்முடைய திட்டங்கள் சிறியவைகள், ஆனால் தேவன் நமக்காக வைத்திருக்கின்ற திட்டங்கள் எல்லாம் பெரியவைகள். அது ஒரு சில வேளையிலே நம்முடைய மனதை பாதிப்பது போலவும் நாம் எதிர்பார்த்திருப்பது நடக்காதது போலவும் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே தேவனுடைய மகா பெரிய திட்டங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ஏழாவதாக, நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் தேவன் மன்னிப்பதற்கு
அவர் நம்முடைய தகுதியை பார்க்கவில்லை. நம்முடைய தகுதியை பார்த்திருந்தால் நமக்கு இன்று இந்த ரட்சிப்பு கிடையாது. அதே போல் நாமும் பிறருடைய தகுதியை பார்த்து அவர்களை மன்னிக்காமல் தகுதியற்றவர்களையும் மன்னிக்கின்ற மனநிலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தும் இந்த தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் பேசுகின்ற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நம்மை ஆளுகை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த தேவனிடத்தில் இருந்து நமக்கு பதில் கிடைப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ளுகின்ற எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.